கும்பகோணத்துல காவலருடைய வாக்குவாதத்துல ஈடுபட்டு கோபத்துல காவலருடைய கைய உடைச்சிருக்கிறாங்க தாவேக்காவை சேர்ந்த 2 பேர். என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணத்துல 4 கூட்டு ரோடு இருக்கக்கூடிய இடத்துல ரோட்டை மறிச்சு போக்குவரத்துக்கு இடையூறு செஞ்சு பெரிய பெரிய பேனரை வச்சிருக்கிறாங்க தாவேக்காவை சேர்ந்த காளி மற்றும் அருள். அந்த வழியா சென்ற காவலர், ஏன்பா போக்குவரத்துக்கு இவ்வளவு இடையூறு பண்றீங்களே, மக்கள் கஷ்டப்பட மாட்டாங்களா? இப்படி பேனரை வச்சு அது யார் மேலேயாவது விழுந்ததுன்னா அது அவங்க உயிருக்கே ஆபத்தா முடியாதா? இங்கெல்லாம் பேனரை வைக்காதீங்க, இதை அகற்றுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நீ யாரு எங்க கிட்ட சொல்றது, இது எங்க ஆட்சின்னு அவர்கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துல கோபம் முத்தி 2 பேரும் சேர்ந்து அந்த காவலரை தாக்கி அவர் கை எலும்போ உடைச்சிருக்கிறாங்க. உடைச்ச வேகத்துல அங்கிருந்து 2 பேரும் தலைமறைவா இருக்கிறாங்க. பக்கத்துல இருந்தவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லி காவலரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தலைமறைவாக இருந்த 2 பேரையும் தேடி பிடிச்ச அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்குது காவல்துறை. நான் ஆட்சிக்கு வந்தா சட்டம் ஒழுங்குல எந்த சமரசமும் கிடையாது அப்படின்னு சொன்னாரு மாண்புமிகு முதலமைச்சர் திரு CM விஜய் அவர்கள். இப்போ அந்த சட்டம் ஒழுங்க உங்க கட்சியை சேர்ந்தவங்களே கையில எடுக்கிறாங்க சார். கட்சியில இருக்கிறவங்களே சட்டம் ஒழுங்க மதிக்காம நடந்துகிட்டாங்கன்னா அப்புறம் மாநிலத்துல எப்படி சட்டம் ஒழுங்க நீங்க பாதுகாக்க போறீங்க? முதல்ல கட்சியில இருக்கிறவங்கள நீங்க அடக்கி வைக்கணும். நம்ம ஆட்சிதான் நடக்குது, அதனால நாம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஆணவத்துல ஆடுனாங்கன்னா அது நாளைக்கு உங்களுக்கு தான் கடுமையான கெட்ட பேரை மக்கள் மத்தியில பெற்றுக் கொடுக்கும். இத தாவேக்காவில் இருப்பவர்கள் முதல்ல உணர்ந்து நடந்துக்கணும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சட்டவிரோதமான செயலும் உங்க முதலமைச்சருக்கு தான் கெட்ட பேரை வாங்கி கொடுக்குது. அதை இனிமேலாவது உணர்ந்து நடந்துக்குவீங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.